இங்க குருவுடைய வீடு இருக்கிறதுனால பயங்கரமான ஆசைகள் நிறைய இருக்கும். உச்சம் பெற்ற சுக்கரோட சேர்ந்து சனி பகவான் இருக்கார். ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க. 4ஆம் இடத்துல குரு பகவான் ஒழுக்கமான ஸ்தானத்துல. கற்பனையான குணம் இருக்கும். வெளிநாடு வெளியூர் பல பிசினஸ் பண்ணுவாங்க. 12ஆம் இடம் வெளியூர்ல போய் பல தொழில் பண்ணக்கூடிய அனுகிரகம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். நிறைய தடங்களை இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கணும். என்ன தடங்கள் சந்திச்சிருப்பாங்க? ஏன்னா குரு வக்ரமா இருந்தாரா? பொறுப்பா சொல்றேன், குரு யாருக்கெல்லாம் வக்ரமா இருந்துச்சோ மீனராசியை பொறுத்தவரை 4ஆம் இடத்துல வக்ரம் வரனா 5ஆம் இடத்துல பாருங்க ஒரு பலவீனத்தை கண்டிப்பா சந்திப்பீங்க. நம்ம நிம்மதியா இருக்கணும்பா. குடும்பத்துல எப்படி நிம்மதியா இருக்கணும். நமக்கு வருமான பொருளாதான் நல்லா இருக்கும். 4 பேர் மதிக்கிறாப்புல ஒழுக்கமா இருக்கணுங்கிற ஆசை இருக்கா இல்லையா? 3ஆம் வீட்டறிவு 8ஆம் வீட்டறிவு உங்க ராசியில உச்சம். எங்க மீனராசி தான் சுக்கிரபகவான் உச்சமாவாரு. அப்ப ஆசைப்பட்ட கிரகம் உங்க ராசியில உச்சம் ஆகும்போது அது நல்லதா கெட்டதா? நல்லது தானே. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில மார்ச் மாத பலன். எப்படி? அம்மன் அருள் டிவில மார்ச் மாத பலன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது நல்லா பாருங்க. கால சக்கரத்தின் 11ஆம் இடத்துல 4 கிரகம் ஒண்ணு கூடி இருக்குது. குரு பார்க்கிறாருங்க. இது நிறைய பேருடைய வாழ்க்கையை கண்டிப்பா தரமான ஒரு மாசமாக இந்த மார்ச் மாசம் இருக்கும். பாத்துங்க, அனைவரும் சரி உங்களோட ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி இலக்க அடையக்கூடிய ஒரு மாதம்னா இந்த மார்ச் மாசம் மட்டும்தான். ஜாதகத்துல நல்லா திசா புத்தி நடந்துட்டால் எல்லாமே யோகமா வரும். இந்த மாசம் எல்லாமே ஒரு விசேஷமான ஒரு நாளாக கண்டிப்பா இருக்குது. மார்ச் மாசத்துல எந்த காரியம் தான் சரி பயங்கரமா வெற்றியை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் உச்சத்துல, குரு பார்வையில் எல்லா கிரகம் இருக்கு. இப்ப மார்ச் மாசம் என்ன சொல்லணும்? எல்லாமே வெற்றியா வரக்கூடிய நேரமாக கண்டிப்பா வரும். நிறைய விசேஷமான ஒரு மாசம். மெயினா குலதெய்வத்துக்கு உகந்த மாசம் மார்ச் மாசம் தாங்க. எப்படி? குலதெய்வத்துக்கு உகந்த மாசம். மாசி மகம்பாங்க. இறந்த முன்னோர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான மாதம் இந்த மாதம். அன்பார்ந்த மீனராசி என்பர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி மீனராசி. எப்படி? கால சக்கரத்தின் 12வது ராசி. இப்ப இந்த ராசியில பிறந்தா இவங்களுடைய குணம் எப்படி இருக்கும்? எப்படி கெஸ் பண்ணலாம்? 12ஆம் இடங்கிறது வெளிநாடு வெளியூரா? வெளிநாடு வெளியூரு விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்ப இவங்க எப்படி இருப்பாங்க? நிறைய குடும்பத்துக்காக தன்னைத்தானே விரைய பண்ணக்கூடிய ஒரே கேரக்டராக இந்த மீனராசிக்காரர் இருப்பான்னு நம்ம சொல்லலாம். பயங்கரமான கற்பனையான குணம் இருக்கும். வெளிநாடு வெளியூர் பல பிசினஸ் பண்ணுவாங்க. 12ஆம் இடம் வெளியூர்ல போய் பல தொழில் பண்ணக்கூடிய அனுகிரகம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். சொந்த ஊரை விட வெளிநாடு வெளியூர்ல பாருங்க இவங்க பெரிய லெவல்ல இருப்பாங்க. இது மீனத்துடைய தொடர்பு. இங்க குருவுடைய வீடு இருக்கிறதுனால பயங்கரமான ஆசைகள் நிறைய இருக்கும். எல்லாம் பாருங்க, பயங்கரமான ஒரு ஆசைகள் இருக்கும். இங்க சுக்கிரவன் உச்சமாறதுனால பயங்கரமான திறமையான குணம் இருக்கும். எல்லா கலைகளுமே மீனராசியில அதிகமா சூப்பரா வருவாங்க. நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் சரி அந்த வேலையை டக்குன்னு மைண்ட்ல ஏத்தி கரெக்டா உள்ள போய் கரெக்டா அதை அவுட் பண்ணுவாங்க. இதாங்க மீனம். கரெக்டா கெஸ் பண்ணி இப்படிதான் போகணும்னு முடிவு பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போய் அதை அந்த காரியத்தை பயங்கரமா அடைவாங்க. நிறைய பேர் மீனராசியில பிறந்தவங்க அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, ஆசிரியர் வேலை, நகைக்கடை, நிறைய பேர் இந்த பணம் புலங்கிற இடம் எல்லாமே இந்த ராசியோட தொடர்பு இருக்கும். இல்லைன்னா இது மேல ஆர்வம் ஆசை தூண்டும். இதாங்க மீனம். அது மட்டும் இல்லாம இந்த ராசியில குருவா, அப்ப 4 பேர் மதிக்கிறாப்புல ஒழுக்கமா இருக்கணுங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட்ட இருக்கும். அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன் தயவு செய்து இந்த மந்திரி பலன் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு நீங்க பிறந்த நேர பிரகாரம் எந்த கிரகம் யோகமா இருக்கு இதை ஒரே ஒரு அடி நீங்க செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் பாருங்க, திசா புத்தின்னு சொல்லுவாங்க. பிறந்த நேரத்தை சொல்லுவாங்களே, இந்த பையன் பிறந்ததாயா எங்களுக்கு நல்லா இருந்துச்சு, இந்த பையன் பிறந்தது சரியில்லையா, இந்த குழந்தைக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் இவனுக்கு வருது, இந்த கிரகம் நல்லதை பண்ணும், இவர் கெட்டதை பண்ணும், ஏதோ சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்தை வச்சு அப்படியே டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. வயசை சொல்லி இத்தனை வயசுல இருந்து இது இப்படிதான் இருக்கும், இதுல போகணும் போகக்கூடாது,
இந்த நேரம் வரும்போது கவனமா இருக்கணுங்கிறத கெஸ் பண்ணி சொல்லுவாங்க. எதை வச்சு சொல்லுவாங்க அதையும் நல்லா பாருங்க. உங்க பிறந்த நேரத்தை வச்சு உங்க ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணி இப்ப சுத்தி வருது பாத்தீங்களா அந்த கோச்சாரக்காரங்க ரெண்டையும் மேட்ச் பண்ணணும். அங்கே நல்லா இருந்தா இங்க நல்லா வரும், அங்கே கெடுதலா இருந்தா இங்க கெடுதலாக. ஏன்னா அடித்தளமே சரியில்லைன்னா எப்படி மேல போய் முன்னேற முடியும் சொல்லுங்க. அதனாலதான் எல்லாருமே உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கிட்டு நீங்க பலன் எடுக்கணும். நம்ம அம்மன் அருள் டிவில நம்ம எல்லா வீடிலும் மீனராசிக்கு சொல்றோம். ஏன்னா சில பேர் நான் உங்க வீடியோ தொடர்ச்சியா பாக்குறோம் ஆனா எந்த ஒரு மாற்றம் இல்லைன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அவங்களுக்காண்டி இந்த விஷயம் சொல்றேன். உங்க பிரபு ஜாதத்துல எந்த கிரகம் யோகமான கிரகம், பிறந்த நேரத்துக்கு எந்த கிரகம் லக்கான, ஏதாச்சும் ஒரு கிரகம் நம்ம உடம்புல யோகமான கிரகம் கண்டிப்பா வேலை செய்யும். 9 கிரகம் கெட்டு போகாதுங்க. ஏதாச்சும் ஒரு கிரகம் நம்மளுக்கு நல்ல யோகமா இருக்கும். அதனாலதான் இந்த வீடியோல உங்க பதிவான விஷயத்த சொல்றேன். ஒரு சில பேருக்கு லக்னாதிபதியே கெட்டு போயிருந்தா பிறந்ததுல இருந்து கஷ்டப்படும். அதுதான் பரிகாரம். நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள், ரிஷிமார்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க. அதனாலதான் நம்ம எல்லா வீடியோ என்ன சொல்றோம், பொதுவான பலனை பாருங்க அம்மன் அருள் டிவில. அதனாலதான் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் அந்த பதிவு இதுல இருக்குது. கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசியில சனி சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரோட சேர்ந்து சனி பகவான் இருக்கார். ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க. 4ஆம் இடத்துல குரு பகவான் ஒழுக்கமான ஸ்தானத்துல, 6ஆம் இடத்துல கேது பகவான் எங்க சிம்மத்துல, 12ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், ராகு, 4 கிரகம். 2 கிரக பேச்சு கரெக்டா மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு சூரியன் வர்றாரு. மார்ச் மாசம் 25ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துக்கு போறாரு. நல்லா பாருங்க, ராசிக்கு சூரியன் வராரு. நல்லா இருந்தாங்கன்னு ராசிக்கு சூரியன் வராரு. உங்களுடைய மைண்ட் தாட் எல்லாமே என்ன ஓடும் சொல்லுங்க, நம்ம நிம்மதியா இருக்கணும்பா, குடும்பத்துல எப்படி நிம்மதியா இருக்கணும், நமக்கு வருமான பொருளாதான் நல்லா இருக்கும், 4 பேர் மதிக்கிறாப்புல ஒழுக்கமா இருக்கணுங்கிற ஆசை இருக்கா இல்லையா? நீங்க கேட்டுங்க. மீனராசியை பொறுத்தவரை கண்டிப்பா இருக்கும். பொருளாதாரத்தை பத்தி, வருமானத்தை பத்தி, வேலையை பத்தி நிறைய சிந்தனை மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்க. இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். ஏன்னா மீனராசியை பொறுத்தவரை நான் இது எல்லாத்துக்கும் சொல்ல, குறிப்பிட்ட பேர் சொல்றேன். யாரு நான் சொன்னல, பிறப்பு ஜாதகத்துல யாருக்கு தசாபுத்தி சரி இல்லாத நபருக்கெல்லாம் கேட்டு பார்த்துக்குங்க. நிறைய தடங்களை இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கணும். என்ன தடங்கள் சந்திச்சிருப்பாங்க? ஏன்னா குரு வக்ரமா இருந்தாடா, நான் பொறுப்பா சொல்றேன். குரு யாருக்கெல்லாம் வக்ரமா இருந்துச்சோ மீனராசியை பொறுத்தவரை, 4ஆம் இடத்துல வக்ரம் வரனா 5ஆம் இடத்துல பாருங்க ஒரு பலவீனத்தை கண்டிப்பா சந்திப்பீங்க. குடும்பத்துல வருமானத்திலையும் பொருளாதாரத்திலையும் இன்கம்லையும் ஒரு தடையை சந்திக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வந்திருக்கும். நீங்க கேட்டு பாருங்க. பல்லு வலி, எப்படி பல்லு வலி, வயிறு சம்பந்தப்பட்ட வலி, இந்த காது, மூக்கு, தொண்டையில சளி தொந்தரவு, சுவாச பிரச்சனை, வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க ஒரு தடங்கலான ஒரு விஷயம். ஏன்னா குரு வக்ரத்துல இருக்கனால சொல்றேன். இது மாதிரி ஒரு தடங்களை சந்திச்சிருப்பாங்க. கேட்டு பாருங்க. இதுல மறுப்பே சொல்ல மாட்டாங்க. ஆமா இருந்துச்சு. திருமணத்தை தடையா இருக்கு, தொழில தடையா இருக்கு, வருமான தடையா இருக்கு. ஏன்னா மீனராசியை பொறுத்தவரை அம்மன் அருட்டிலும் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த மீனராசி. இப்ப ஏன் நல்லது நடக்கணும், என்ன விஷயம், எதனால நல்லது நடக்கணும், எது எப்படி சொல்ல முடியும்? நல்லது நடக்கிற விஷயம், ஒரு விஷயம் ஏதாச்சும் ஒரு தென்படுதா? கண்டிப்பா அந்த கிரகத்துடைய அமைப்பு நல்லா இருக்கு. என்ன காரணம் சொல்லுங்க? 3ஆம் வீட்டதிபதி 8ஆம் வீட்டதிபதி உங்க ராசியில உச்சம். எங்க மீனராசில சுக்கிரபகவான் உச்சம் ஆவாரு. அப்ப ஆசைப்பட்ட கிரகம் உங்க ராசியில உச்சம் ஆகும்போது அது நல்லதா கெட்டதா? நல்லது தானே. ஆசையான கிரகம் நம்ம உங்க உடம்புல வந்து இறங்குதுங்க. அப்ப நல்லதை சொல்லுவோமா கெட்டதை சொல்லுவோமா? நல்லதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா? அது எப்படி சொல்ல முடியும்? உங்க ஜாதகத்துல சுக்கிரபகவான் நல்லா இருந்தா சொல்ல முடியும், இல்லைன்னா இங்க பலவீனம் தான். சுக்கிரன் நல்லா இருந்தா இங்க நல்லது, கெட்டதா இருந்தா இங்க கெட்டது. நீங்க எடுத்து நம்ம தைரியமா உள்ள சொல்லலாம். இப்ப முதல் பலன் என்ன சொல்லலாம் இந்த காலகட்டத்துல? எப்படி முதல் பலன் என்ன சொல்லலாம்? ஏன்னா உங்களுக்கு வேலை பிரச்சனை, வருமான பிரச்சனை போல எல்லாம் சில முதல் பலனே சூரிய பகவான் 15ஆம் தேதிக்கு உங்க ராசிக்கு வரான்னா வேலை இல்லாத பேர் எத்தனை பேர் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? வேலை அதிகாரத்துல மேலதிகாரிட்ட எத்தனை பேர் சண்டை வம்பு பிரச்சனையும் நிறைய பேர் பாக்குறீங்க. அவங்களாம் பிரச்சனை இருக்காது, நீங்க கவலைப்படாதீங்க. வேலை உத்தியோகத்துல ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு வரப்போது. ப்ரொமோஷன் உங்க பக்கம் தேடி வரப்போகுது. நீங்க எழுதியே வச்சுங்க. மீனராசியில மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது, எத்தனை பேருக்கு தலைமை பொறுப்பு போறாங்க, எத்தனை பேருக்கு அரசாங்க வேலைக்கு எழுதாலும் எக்ஸாம் எழுதாலும் எத்தனை பேருக்கு மட்டும் ரிசல்ட் வருது மட்டும் நீங்க கேட்டு பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆமான்னு. வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம் ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வேலை செய்யும். எந்த மாதிரியான கேஸு, வழக்கு, கடன் இருந்தாலும் சரி அந்த கடனை பேஸ் பண்ணுவீங்க. இப்ப எதை வச்சு நீங்க கடனை பேஸ் பண்ணு கரெக்டா சொல்றீங்க? என்ன காரணம்? 6ஆம் வீட்டதிபதி உங்க ராசி மேல வந்தா கண்டிப்பாக கடன் பிரச்சனையை சால்வ் பண்ணணும்.
கொஞ்சம் வருமானாச்சும் வரணும், எதிரியை ஜெயிக்கணும், உங்க மேல ஏதாச்சும் கேஸ் பிரச்சனை, அந்த கேஸ்ல நீங்க வெளில வரணும், வீடு இடம் பூமி விற்க முடியாத ஒரு வீடு இடம் பூமி இருந்தாலும் அதை விற்கணும் அப்படிங்கிற அமைப்பு இந்த மார்ச் மாசம் எண்டுக்குள்ள உங்களுக்கு வேலை செய்யலாம். திருப்பி கேளுங்க. நான் சொந்தமா வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம், இதான் உங்க மைண்ட் தாட்டா இருக்கு. நீங்க கேட்டுக்குங்க நிறைய பேர்கிட்ட. இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பா வேலை செய்யும். இதுல தடங்கள் இருந்துச்சு, இனிமே இருக்காது. இப்ப நல்ல விஷயம் நடந்திருக்கணும், இல்லைன்னா இப்ப நடக்கும். ஒரு சில பேர் நடந்திருக்கும், இல்லைன்னா இப்ப நிறைய பேர் நடக்க போது பாத்துங்க. வெளிநாட்டுல படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகள் சூப்பரா இருக்கும். நிறைய பேர் இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். நான் ஓப்பனா சொல்றேன். ஏன்னா இப்ப ஜென்மசரி பொருள்ல காசு பணத்தை குறைக்க பார்க்கும், வருமானத்தை குறைக்க பார்க்கும், கொஞ்சம் கெட்ட பேரை வாங்க பார்க்கும். இது மாதிரி நிறைய தடங்களை சந்திச்சது யாருன்னா நீங்களா இருந்திருப்பீங்க, இனிமே இருக்க மாட்டீங்க. சொந்த தொழில் பண்ணக்கூடிய தொழில சூப்பரான ஒரு அமைப்பு கொடுத்துருவாரு. தலைமை பொறுப்பு போறீங்க, தன்மானத்தோட இருக்க போறீங்க, வீடு இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம், லாபம் பொருளாதாரத்துல பயங்கரமாக ஜெயிக்கக்கூடிய யோகம் கண்டிப்பா வேலை செய்யும். கணவன் மணிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் சரியாகும், எல்லா கேஸையும் ஜெயிப்பீங்க. வெளிநாடு வெளியூர்ல உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும். வெளிநாட்டுல தொழில் பண்ணக்கூடியவங்களாம் தொழில் நல்ல ஒரு மாற்றம் வரும். பொருளாதாரத்துக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும் பாருங்க. மெயினா இப்ப இருக்க லாட்ரி கொத்த கண்டிப்பா அடிச்சிடும். கண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். நிறைய பேர் கேட்கிற கேள்வி, இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். உங்க ஏதாச்சும் ஒரு ஜாதகத்துல எந்த லக்கியான நம்பரோ அதை எடுத்து பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் சாதமா வரும். ஏன்னா அதிலே பணத்தை போட்டு வரையணும், ஜாதகம் பார்த்து முயற்சி பண்ணா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். இப்ப நட்சத்திர பலம் பார்த்தாலும் அவருடைய முதல் நட்சத்திரம் என்ன வரும்ல, புரட்டாதி எதுலையுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் இருக்கும். எது வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க. இந்த மாசம் எண்டுக்குள்ள குரு வக்ர நிவர்த்திவாரு. இப்ப வீடோ இடமோ பூமியோ வெளிநாடோ வெளியூரோ நிறைய பேருக்கு மருத்துவ செலவு, நிறைய செலவு, வேலை நிறைய வரவை விட செலவு நிறைய இருந்திருக்கும், டபுளா இருக்கும். இனிமேல் செலவு வராது. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரு, இந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க தான். இனிமே சூப்பரா இருக்கும் பாருங்க. வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் வெளிநாடோ படிப்பு கல்வியோ தொழில் மாற்றம் சூப்பரா இருக்கும். அப்ப நல்ல அனுகூலம் தேடி வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி சில நல்லா உழைக்கக்கூடிய திறமை, பயங்கரமான அறிவான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும். இனிமேல் எது வந்தாலும் சரி உத்திரட்டாதி வந்து சூப்பரா இருக்கும். லாபம் நல்லா இருக்கும், பொருளாதாரம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது. உத்திரட்டாதி சில உலகை ஆளக்கூடிய திறமை கண்டிப்பா உண்டுங்க. இப்ப இனிமேல் சனிபவன் வக்ர நிவர்த்தி, இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பிரச்சனை குறைக்க போறாருங்க. அது நீ எந்த சம்பந்தம் வந்தாலும் சரி நீங்க எடுத்துக்கங்க. திருமணமா, வேலையா, படிப்பா, கல்வி, எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் இப்ப கிடைக்கணும். அடுத்து ரேவதி நட்சத்திர பிறந்தவங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்கும், பயங்கரமான அறிவான குணம் இருக்கும், அருமையான திறமையான குணம் இருக்கும், டேலண்டான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். யாரு ரேவதி நட்சத்திர பிறந்தவங்க இனிமே தான் நல்ல நேரமே நெருங்கி வருது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஐடிஎஃப்ல பேங்க்ல வாங்குவாங்க, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம் சூப்பரா இருக்கும். ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணக்கூடிய அமைப்பு, வண்டி வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, பூமி வாங்குறது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம், ஒரு சுப செலவு சுபகாரியம் இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு அனுகூலம் தேடி வரும். யார் நான் ரேவதி நட்சத்திர பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரணும். நல்ல ஒரு அனுகூலமான நேரம் கண்டிப்பா வரும். வரக்கூடிய மார்ச் மாத பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள கால நேரமாகவே அமைகிறது.